Good morning students. 12th business maths la second chapter வந்து integral calculus 1 பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து exam sum 2.20 பார்த்தோம். சரிங்களா? இப்போ 2.21 பார்த்தோம். இப்போ 2.22 பார்க்க போறோம். சரிங்களா? exam sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. evaluate integral of cos 2x divided by sin squared x cos squared x into dx அப்படினு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இத நம்ம இன்டகிரல் பண்ண போறோம். சரிங்களா? சரி இந்த இன்டகிரல் பண்றதுக்கு இங்க cos 2 θ உடைய ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரி உடைய ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம் அப்படினா ஈஸியா இன்டகிரல் பண்ணலாம். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் cos 2 θ உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்ப cos 2 θ உடைய ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படினா இந்த சம் நம்ம ஈஸியா போடலாம். ஓகேங்களா? அப்ப cos 2 θ உடைய ஃபார்முலா எழுத போறேன். cos 2 θ cos squared θ minus sin squared θ. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படினா அந்த சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப cos squared θ minus sin squared θ cos 2 θ உடைய ஃபார்முலா. அப்ப இங்க cos 2 θ உடைய ஃபார்முலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். பாருங்க கொடுத்திருக்கிறதுல cos 2x divided by sin squared x cos squared x equal to சரிங்களா cos 2 θ உடைய ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணினோம் அப்படினா cos squared x minus sin squared x divided by sin squared x cos squared x. ஓகேங்களா? இப்ப தனித்தனியா இத டிவைட் பண்ணிடலாம் அப்படினா தனித்தனியா டிவைட் பண்ணினா பாருங்க என்ன பண்ணலாம் தனித்தனியா டிவைட் பண்ணலாங்களா? அப்ப என்ன பண்ணலாம் cos squared x divided by sin squared x cos squared x minus sin squared x divided by sin squared x cos squared x sin squared x cos squared x. ஓகேங்களா? தனித்தனியா டிவைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க கேன்சல் பண்ணிக்கலாமா? cos squared x cos squared x கேன்சல் பண்ணிக்கலாம். sin squared x sin squared x கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன இருக்குங்க 1 divided by sin squared x இருக்குங்களா? அப்ப 1 by sin θ அப்படினா நமக்கு தெரியும். அப்ப 1 by sin θ வை எப்படி எழுதலாங்க? cosecant θ அப்படி எழுதலாம். அப்ப 1 by sin squared x எப்படி எழுதலாங்க? cosecant square x அப்படி எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் இங்க பாருங்க 1 divided by cos squared x இருக்குங்களா? அப்ப 1 by cos θ வை நம்ம என்ன எழுதலாம்? secant θ அப்படி எழுதலாம். அப்ப என்ன எழுதலாங்க? இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால cos squared x இருக்கிறதுனால என்ன எழுதலாங்க? secant squared x அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்டகிரல் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம இன்டகிரல் பண்ணினா அப்படினா integral of cos 2x divided by sin squared x cos squared x into dx. ஓகேங்களா? இத இன்டகிரல் பண்ண போறோம். தனித்தனியா இன்டகிரல் பண்ணினா அப்படினா தனித்தனியா இன்டகிரல் பண்ணனும் அப்படினா integral of cosecant squared x into dx minus integral of secant squared x dx. ஓகேங்களா? தனித்தனியா இன்டகிரல் பண்றேன். cosecant squared x தனியா இன்டகிரல் பண்ண போறேன். secant squared x இன்டகிரல் பண்ண போறேன். அப்ப அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா தெரியணும்னா ஃபார்முலா என்ன பாருங்க. cosecant squared x இன்டகிரல் பண்ணினா அப்படினா நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா cot x ன்னு தெரியுங்களா? அப்ப cosecant squared x இன்டகிரல் பண்ணோம் அப்படினா மைனஸ் cot x. ஓகேங்களா? cosecant squared x டைரக்ட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? cosecant squared x இன்டகிரல் பண்ணினா அப்படினா மைனஸ் cot x மைனஸ் secant squared x இன்டகிரல் பண்ணினா அப்படினா tan x plus c. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க cos 2x divided by sin squared x cos squared x into dx அப்படி கொடுத்திருக்காங்க. cos 2x உடைய ஃபார்முலா சரிங்களா? cos 2 θ னா cos squared x minus sin squared x அப்படி நமக்கு தெரியும் ஃபார்முலா. அப்ப cos 2x க்கு ஃபார்முலா cos squared x minus sin squared x ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? divided by sin squared x cos squared x தனித்தனியா டிவைட் பண்ணிருக்கீங்க. கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப 1 by sin θ என்ன எழுதலாம்? cosecant θ ன்னு எழுதலாம். அப்ப 1 by sin squared cosecant squared x பண்ணிட்டேன். 1 divided by cos squared x கொடுத்திருக்காங்களா? 1 by cos θ வை secant θ ன்னு எழுதலாம். அப்ப 1 by cos squared x secant squared x அப்படி எழுதலாம். தனித்தனியா இன்டகிரல் பண்ண போறாங்க. cosecant squared x இன்டகிரல் பண்ணா minus cot x secant squared x இன்டகிரல் பண்ணா minus tan x. ஓகேங்களா? இது நமக்கு தேவையான கான்செப்ட். பாருங்க நெக்ஸ்ட் சம்
எக்ஸாம்பிள் 2.22 சரிங்களா எவாலுவேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்டெகிரல் ஆஃப் சரிங்களா இன்டெகிரல் ஆஃப் சரிங்களா 2.23 அடுத்த சம் எக்ஸாம்பிள் சம் 2.23 எவாலுவேட் இன்டெகிரல் ஆஃப் ரூட் ஆஃப் 1 plus sin 2x into dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க 1 plus sin 2x into dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருக்கிறது மட்டும் ரூட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் எடுத்துக்கறேங்க சரிங்களா ரூட் ஆஃப் 1 plus sin 2x அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த 1 க்கு பதிலா மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா trigonometry ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் சரிங்களா அப்ப பாருங்க என்னன்னா sin square theta plus cos square theta equal to 1 நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் சரினா trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் 1 க்கு பதிலா sin square theta plus cos square theta அப்படினு யூஸ் பண்ண போறோம் சரிங்களா அப்ப root of இது 1 க்கு பதிலா யூஸ் பண்ணிங்க அப்படினா அப்ப sin square x plus cos square x plus sin 2xங்களா plus sin 2x ஓகேவா இப்போ பாருங்க இதுல இந்த sin 2x மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இந்த 1 க்கு பதிலா trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிட்டோம் 1 க்கு பதிலா sin squared x plus cos squared x plus இந்த sin 2x அப்படியே வச்சிட்டேங்க இந்த sin 2x க்கு திரும்ப trigonometry ஃபார்முலா sin 2a அப்படி கொடுத்தாங்க அப்படினா என்ன பண்ணுவோம் 2 sin a cos a ஃபார்முலா யூஸ் பண்ணிரோமா sin 2a னா 2 sin a cos a வா அத நம்ம இது யூஸ் பண்ண போறோம்ங்க அப்ப root of sin square x plus cos square x plus sin 2a அப்படினா நம்ம 2 sin a cos a எழுதுமா இங்க x க்குனால 2 sin x cos x அப்படி எழுதிட்டேன் ஓகேங்களா இப்போ பாருங்க a square plus b square plus 2ab அப்படி எழுதுறோம் சரிங்களா அப்ப என்னலாம் இது a square இது a அப்படி எடுத்துட்டோம் அப்படினா a square இருக்குங்களா இது b ன்னு எடுத்தா b a ங்கிறது sin x அப்படினா a square இது b square அப்ப plus b square plus 2ab இது எப்படி எழுதலாம் ஃபார்முலா a plus b whole square அப்படி எழுதலாம்ங்களா அப்ப a ங்கிறது நம்ம என்ன எடுத்துட்டோம் sin எடுத்துட்டோம் b ங்கிறது என்ன எடுத்துட்டோம் cos x அப்படி எடுத்துக்கலாம்ங்களா அப்ப என்னலாம் root of sin x plus cos x whole square அப்படி எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா நம்ம என்ன எழுதிக்கலாங்க sin x plus cos x அப்படி எழுதிக்கலாம்ங்களா ஓகேங்களா இப்போதான் நம்ம இன்டகிரல் பண்ண போறோம் அப்ப இன்டகிரல் பண்ணிருந்தோம் அப்படினா integral of root of ஓகேங்களா 1 plus sin 2x into dx equal to தனித்தனி இன்டகிரல் பண்ணிருங்க integral of sin x dx plus integral of cos x dx ஓகேங்களா sin x இன்டகிரல் பண்ணோம் அப்படினா cos x அப்படி டைரக்ட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் cos x இன்டகிரல் பண்ணோம் அப்படினா sin x ஓகேங்களா அப்ப sin பண்ணா என்னங்க cosங்களா அப்ப cos x plus cos x பண்ணோம் அப்படினா sin xங்களா அப்ப sin x plus c டைரக்ட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் sin பண்ணா cos x பண்ணா sin x ஓகேங்களா பாருங்க என்ன பண்ணிருக்கோம் 1 plus sin 2x அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த 1 க்கு மட்டும் trigonometry ஃபார்முலா trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா அப்ப 1 க்கு பதிலா sin squared x plus cos squared x அப்படி எழுதிட்டேன் இந்த sin 2x க்கு பதிலா நான் sin 2a ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் 2 sin a cos a அப்ப 2 sin x cos x இது a plus b whole square ஃபார்முலாட்ல இருக்கு அது a அப்படிங்கற sin எடுத்துட்டேன் b ங்கிறது cos x அப்படி எடுத்தோம் அப்படினா a square plus b square plus 2ab ஓகேங்களா அப்ப a plus b whole square ஃபார்முலா அப்ப a plus b whole square பண்ணிட்டேன் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுனா sin x plus cos x அப்ப இன்டகிரல் பண்ணிருக்கோம் sin x இன்டகிரல் பண்ணா cos x இன்டகிரல் பண்ணா sin x ஓகேங்களா பாருங்க அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.24 evaluate integral of cos cube x அப்படி கொடுத்திருக்காங்க cos cube x dx அப்படி கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் cos cube x க்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா cos 3a உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி trigonometry உடைய ஃபார்முலா cos 3a ல இருந்து நம்ம cos cube x க்கு கொண்டு வர போறோம் சரிங்களா கன்வர்ட் பண்ண போறோம் பாருங்க cos 3a உடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும் cos 3a அப்படினா ஃபார்முலா 4 cos cube a
minus 3 cos A இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுங்க ஓகேங்களா அப்ப 4 cos cube A minus 3 cos A அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா cos 3A equal to 4 cos cube A minus 3 cos A நமக்கு தேவை cos cube அது மட்டும் தேவைங்களா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் 4 cos cube A மட்டும் வச்சுக்கிறேன் இந்த மைனஸ் இந்த வச்சுனா பிளஸ் ஆயிருங்களா அப்ப நினைக்கிறேன் cos 3A இந்த மைனஸ் வந்துச்சுனா பிளஸ்ங்களா பிளஸ் cos plus 3 cos A equal to 4 cos cube A ஓகேங்களா நமக்கு cube மட்டும் வேணும் cos cube A மட்டும் வேணுமா அப்ப என்ன பண்ணிக்கிறேன் இங்க cos cube A இந்த 4 ஆயிருங்களா இந்த 4 மல்டிப்ளை பண்ணா டிவைட் ஆயிருங்களா அப்ப என்ன நினைக்கிறேன் cos 3A plus 3 cos A by 4 ஓகேங்களா இப்ப அப்ப cos cube A க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் 1/4 cos 3A இந்த 4 காமன் வெளிய எடுத்துட்டேன் சரிங்களா அப்ப 1/4 cos 3A plus 3 cos A equal to cos cube A அப்ப இந்த லைன் மட்டும் தெரிஞ்சவங்க டைரக்ட்டா நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சனா ஓகே cos cube A னா 1/4 cos 3A plus 3 cos A அப்படி நமக்கு தெரிஞ்ச ஓகே சரிங்களா இது எப்படி வந்துச்சுனா ஓகே எப்படி வந்துச்சு நான் காமிச்சிருக்கேன் நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் இத மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்களா போதும் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுனா cos cube A னா எப்படி எழுதலாம் 1/4 cos 3A plus 3 cos A அப்படினு தெரிஞ்சிச்சு அப்படினா நான் டைரக்ட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா அப்ளை பண்ண போறோம் பாருங்க கொடுத்திருக்கல integral of cos cube x into dx அப்படினு கொடுத்திருக்காங்க integral of இங்க cos cube x இங்க என்ன கொடுத்திருக்கான் cos cube a வா அப்ப a ங்கற இடத்துல அங்க x அப்படினு இருக்குங்களா அப்ப என்ன பண்ணி போறேன் இந்த 1/4 அப்படினு கொடுத்திருக்காங்களா இந்த 1/4 1/4 cos 3x plus 3 cos x into dx ஓகேங்களா இந்த 1/4 காமனா வெளிய எடுத்துக்கறேங்க 1/4 வெளிய எடுத்துட்டேன் இப்ப தனித்தனியா இன்டகிரல் பண்ண போறேன் தனித்தனியா இன்டகிரல் பண்ணனும் அப்படினா என்ன வருங்க integral of cos 3x into dx plus இங்க 3 வெளியில எடுத்துட்டேன் சரிங்களா 3 வெளியில எடுத்துட்டேன் அப்படினா integral of cos x dx ஓகேங்களா ரைட்டா நமக்கு cos cube x க்கு ஃபார்முலா எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் இந்த 1/4 வெளியில எடுத்துட்டேன் cos 3x தனியா இன்டகிரல் பண்ணிருக்கேன் 3 வெளியில எடுத்துட்டு cos x மட்டும் இன்டகிரல் பண்ணிருக்கேன் இப்போ cos ax க்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா என்ன ஃபார்முலா integral of cos of ax plus b into dx அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்படினா சரிங்களா cos பண்ணா நம்ம என்ன எழுதிக்கலாங்க sin அப்படி எழுதிக்கலாங்களா cos பண்ணா sin அப்ப sin ax plus b ஓகேங்களா இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க a வா அப்ப 1/a sin of ax plus b plus c ஓகேங்களா cos பண்ணா sin இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதால டிவைட் பண்ணிக்கணும் 1/a sin of ax plus b plus c ஓகேவா இப்போ பாருங்க இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் பாருங்க 1/4 இங்க பாருங்க cosங்களா cos 3x அப்படி கொடுத்திருக்காங்களா அப்ப cos இன்டகிரல் பண்ண என்ன எழுதலாங்க sin 3x இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னங்க 3ங்களா அப்ப 3 ஆல டிவைட் பண்ணிக்கலாங்க by 3 plus 3 cos பண்ணா நமக்கு என்ன தெரியுங்க sin x ன்னு தெரியுங்களா அப்ப 3 sin x plus c ஓகேங்களா இந்த 4 உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படினா என்ன எழுதலாம் sin 3x by 4 3s are 12 plus 3 sin x by 4 plus c ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் cos cube x க்கு இப்போ क्वेश्चन ஒரு டைம் பாருங்க integral of cos cube x into dx cos 3 உடைய ஃபார்முலா 4 cos cube a minus 3 cos a இதில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் cos cube a க்கு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம் 1/4 cos 3a plus 3 cos a ஓகேங்களா அப்ப இந்த cos cube x க்கு பதிலா 1/4 cos 3x plus 3 cos x into dx நமக்கு ஃபார்முலா தெரியும் இந்த 1/4 மட்டும் வெளியில எடுத்துட்டேன் cos cube x தனியா இன்டகிரல் பண்ணிருக்கேன் plus 3 வெளியில எடுத்துட்டு cos x மட்டும் இன்டகிரல் பண்ணிருக்கேன் cos x இன்டகிரல் பண்ணா sin ஓகேங்களா அப்ப sin 3x இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் எது இருக்கோ அதால நம்ம டிவைட் பண்ணனும்
by 3 plus 3 cos பண்ணா sin x உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன் 4 3s are 12 இப்போ sin 3x divided by 12 plus 3 sin x divided by 4 plus c அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चन தேவையான ஆன்சர் ஓகேங்களா